ஆலை திருச்சிராப்பள்ளியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி குறித்த பல வேலைகள், அதையொட்டி நான் விரைந்து விடைபெற வேண்டிய நெருக்கடி. ஆகவே சற்று முன்னதாகவே அனுமதி பெற்று உங்கள் முன்னால் நிற்கிறேன். சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எதிர்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிற போதே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பெற்றது. ஜெகதாம்பிகா பால் என்கிற ஒரு மூத்த தலைவர், பாஜக உறுப்பினர், 2 அவைகளை சார்ந்த எல்லா கட்சிகளையும் சார்ந்த முக்கிய கட்சிகளையும் சார்ந்த உறுப்பினர்கள் அடங்கிய குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்கட்சிகள் அங்கேயும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஆனால் அதை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பல பக்கங்கள் அடங்கிய விரிவான கடிதம் ஒன்றை அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு சமர்ப்பித்தோம். மீண்டும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விவாதங்களுக்கு பிறகு, ஆய்வுகளுக்கு பிறகு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. எதிர்கட்சிகள் அனைத்தும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தும் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்கெடுப்பில் 282 பேர் என்று கருதுகிறேன், மிக கணிசமான எண்ணிக்கை, கிட்டத்தட்ட 300 பேர் எதிர்த்து வாக்களித்தோம். இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த சட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. கொஞ்சம் கூட எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அரசியல் நாணயமே இல்லாமல், மாரல் பியர் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இல்லாமல், இஸ்லாமியர்களின் தனி சொத்து நிர்வாகத்தில் இந்த அரசு தலையிடும், சட்டம் நிறைவேற்றும், உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற வகையிலே இந்த சட்டத்தை அவர்கள் அடாவடியாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது தொடர் கதையாக நீடிக்கிறது. பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தமது கையில் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் பெயரால், நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெயரால் இத்தகைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டம், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல். அது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு எதிரானது என்பதை விட இஸ்லாமியர்களை குறிவைத்து செய்த ஒரு தாக்குதல். முத்தலாக் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்ட உரிமைகளில் தலையீடு, வெளிப்படையான ஒரு தாக்குதல். இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டம், வேறு எந்த மதத்தின் தனி சொத்து நிர்வாகத்திலும்
தலையிடாத இந்திய ஒன்றிய பாஜக பாசிச அரசு இஸ்லாமியர்களின் நலன்களுக்கான வக்ஃப் சொத்து நிர்வாகத்தில் அடாவடியாக தலையிடுகிறது. சட்ட விரோதமாக சட்டத்தின்படி செயல்படுகிறது. சட்டத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது. அது சட்ட விரோதமானது. சட்டத்தின் பெயரால் சட்ட விரோதம், ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயக விரோதம். மேலோட்டமாக பார்த்தால் இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முஸ்லிம்களை ஒடுக்குகிற நடவடிக்கை, அச்சுறுத்துகிற நடவடிக்கை என தோன்றும். அது உண்மைதான். ஆனால் உள்ளீடாக பார்த்தால் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. இந்த கோணத்திலே இதை அணுக வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதனை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு ஆதரவான, மதச்சார்பின்மைக்கு எதிரான என்கிற வகையிலே இருதுருவ உரையாடல்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதாவை மக்களவையிலே அறிமுகப்படுத்திய போது எதிர்த்த விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களிலும் கூட இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது போதாது என்று நாளை திருச்சிராப்பள்ளியிலே, தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மதச்சார்பின்மை காப்போம் என்று உரத்து முழங்க இருக்கிறோம்.